மகேந்திரா ரெனால்டு லோகன். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா கூலண்ட் ஆயிலில் என்ஜின் ஆயில் மிக்ஸ் ஆகிருக்கு. பக்கத்தில் வேணா இந்த மிக்சிங்க்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா கூலர் பார்க்கணுங்க. ஆயில் கூலர் பார்க்கணுங்க. ஆயில் கூலர் செக் பண்ணணும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயில் கூலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணியுமே வாட்டருமே என்ஜின் ஆயில் மிக்ஸ் ஆகுதுன்னா நம்ம அடுத்து என்ன பார்க்கணுன்னா ஹெட்டு தான் பார்க்கணுங்க. ஹெட்டு ரிமூவ் பண்ணிடலாங்க. ஹெட்டு ரிமூவ் பண்ணுறது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணுங்க. நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஒன்றா ரிமூவ் பண்ணிடுவோம். வால்டோரு, இன்ஜெக்டர், டைமிங் பெல்ட்டு, டைமிங் டென்ஷனர், ஈஜி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டுங்க. பார்த்திங்கன்னா ஹெட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அது பார்த்திங்கன்னா ஹெட் கேஸ்கெட்டு. இந்த ஹெட் கேஸ்கெட்டு ஸ்டீலில் வரைக்கும் சேஞ்ச் பண்ணணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜின் பிளாக்கோட மட்டம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணுங்க. இன்ஜின் பிளாக்கோட மட்டம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்படி மட்டம் கரெக்டாக இருந்தால் இன்ஜின் தான் டவுன் பண்ணணுங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் பிளாக் மட்டம் கரெக்டாக இருக்குங்க. அதனால் வந்து ப்ராப்ளம் இல்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பிஸ்டனு கீழே இறக்கிட்டு ஸ்லீவ் நம்ம ஸ்லீவ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணுங்க. பிஸ்டனு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸ்லீவ் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காடி இருக்குது. அந்த காடி வந்து இன்ஜின் வேலை செய்யணுங்க. இதில் எந்த காடி இல்லை. அதனால் நம்ம இன்ஜின் வேலை செய்ய வேண்டிய தேவையில்லைங்க. 4 ஸ்லீவுமே செக் பண்ணிடுவானுங்க. ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம இன்ஜின் டவுன் பண்ணி லேத்து கொடுத்து வேலை செஞ்சு தான் ஆகணுங்க. இதில் எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. ஹெட்டு இந்த ஹெட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வால்வு கேடு ஸ்டெம் சீல் எல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேலே வெல்டிங் பண்ணி ஃபேஸ் பண்ணணுங்க. வெல்டிங் பண்ணி ஃபேஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வாட்டர் காடி பார்த்திங்கன்னா வாட்டர் காடியில் பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக அரிச்சிருச்சுங்க. அரிச்சு ஃபுல்லாக காடி விழுந்துருச்சு. இந்த மாதிரி காடி இருந்தாலும் ஹெட் கேஸ்கெட் போய் தண்ணி என்ஜின் ஆயிலுமே தண்ணி மிக்ஸ் ஆகுங்க. இந்த ஹெட்டில் கம்ப்ளைண்ட் வந்து தண்ணி பாயிலும் ஆகுங்க. இந்த மாதிரி ஹெட்டு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி கூலண்ட் டேங்க் வந்து வெளியே வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா லோகனோட ஈஜிஆர் ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. ஈஜிஆர் க்ளீன் பண்ணணும். இன்டர்கூலர் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைலன்சர் க்ளீன் பண்ணணுங்க. சைலன்சரில் வந்து சென்டரில் கோர் வரும். இது க்ளீன் பண்ணிடலாங்க. ஈஜிஆர் வால்வு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது ஸ்டக்காக இருந்ததுங்க. நம்ம க்ளீன் பண்ணுங்க நல்லா ஒர்க் ஆகுதுங்க. ஈஜிஆர் சால் அடிச்சுட்டுங்க. சால் அடிச்சுட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது. சால் அடிச்சு கம்ப்ளைண்ட் ஆனாலும் ஈஜிஆர் வால்வு ஓப்பன் ஆகாதுங்க. ஹெட்டு பார்த்திங்கன்னா லேத் ஒர்க் முடிஞ்சுங்க. லேத் ஒர்க் முடிஞ்சு நம்ம ஹெட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெல்டிங் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காடி காமிச்சிருப்பேன். வாட்டர் ஹோல்ஸ்கிட்ட காடி இருந்தது. நம்ம வெல்டிங் பண்ணணும் ஃபேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி காமிச்சிருப்பேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெல்டிங் பண்ணிவிட்டுங்க. வெல்டிங் பண்ணி ஃபேஸ் பண்ணியிருக்குங்க. இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணணும். மட்டை ஃபுல்லாக கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த ஹெட் கேஸ்கெட் மாற்றணுமா அந்த ஹெட்டை ஃபிட் பண்ணோம்னா எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க. ப்ராப்ளம் இல்லை. வால்வு கேடு ஸ்டெம்ஸில் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். டைமிங் டென்ஷன் ஆயில் பூஸ் போட்டு வச்சுங்க. வாட்டர் பம்ப் பூஸ் போட்டிருக்குறோம். பெல்ட் பூஸ் போட்டுடலாங்க. ஓகே, பார்த்திங்கன்னா டைமிங் பெல்ட் பூஸ் செட் பண்ணியாச்சு. கேமுக்கு பம்புக்கு 18 இருக்கணும் டிஃப்ரெண்ட்டு. இதில் இந்த கோட்லேருந்து இந்த கோட்டு 18, அதாவது கேம் புள்ளி கரெக்டாக இந்த மார்க் நேராக இந்த மார்க் இருக்கணுங்க. அதே மாதிரி இதில் ஒரு மார்க் இருக்குது. பம்பில் ஒரு மார்க் தெரியுது பார்த்திங்களா? இந்த மார்க் நேராக இருக்கணும். இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டு 18 இருக்குது. இந்த பல்லு பார்த்திங்கன்னா பட்டன் பார்த்திங்கன்னா 18 பட்டன் இருக்குது. அதே மாதிரி கேம் மார்க் பார்த்தா கேம் மார்க் வந்து 12 6 போல்ட் ஒன்று போட்டிங்கன்னா பொருந்ததுக்கு கேம் மார்க்கு. இந்த மார்க் வந்து கரெக்டாக இந்த போல்ட்டுக்கு நேராக இருக்கணும். பம்பு புள்ளி மார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்ட்டுக்கு நேராக இருக்கணும். கேம் மார்க்குங்க. கிராங்க் மார்க்கு பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கணுங்க. கரெக்டாக டாப்பில் இருக்கணும். நம்ம ஒரு மார்க் பண்ணி வைக்கிறோம். இந்த புள்ளிக்கு நேராக இருக்கிற மாதிரி பிஸ்டன் டாப்பில் வச்சு நல்லா ஃபிட் பண்ணியாச்சுங்க. டைமிங் பெல்ட் புதுசு போட்டோம். டைமிங் பெல்ட்டு, டென்ஷனர், வாட்டர் பம்பு புதுசு போட்டிருக்கிறோம். இதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஈஜிஆர் பைப் க்ளீன் பண்ணிட்டோம். ஈஜிஆர் க்ளீன் பண்ணிட்டுங்க. டர்போ கீழே வர சைலன்சரு, இந்த சைலன்சர் டூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. பார்த்திங்கன்னா கூலண்ட் டேங்கில் ஆயில் மிக்ஸ் ஆகிருந்தது பழசு. அதை நம்ம கழட்டி க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வண்டி ரேடியேட்ரு இன்டர்கூலர் நம்ம சர்வீஸ் கொடுத்துருக்குறோங்க. வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி கண்டென்சரு. ரேடியேட்டரும் இன்டர்கூலரும் ஃபிட் பண்ணிடலாங்க. லோகனோட ரேடியேட்ரு ஃபுல் சர்வீஸ் பண்ணியாச்சுங்க. சர்வீஸ் பண்ணுறதுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டம் இருக்குல்ல, பாட்டமு இதை எடுத்து போட்டு பாட்டம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ரேடியேட்டரில் விட்டோம்னா நல்லா ஏஷ் ஊற்றி இந்த கோரில் இருக்குது. இந்த கோரில் நீட்டாக க்ளீன் பண்ணி தருவாங்க. இதே பார்த்திங்கன்னா இன்டர்கூலர் நீட்டாக பண்ணியாச்சுங்க. இதுவும் ரேடியேட்டரில் விட்டோம்னா இந்த இதெல்லாம் பிரிச்சுட்டு தனியாக எடுத்துருவாங்க. பாட்டம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கோருக்குள்ளே அடைப்பு இருக்குங்க. அந்த அடைப்பெல்லாம் க்ளீன் பண்ணி தருவாங்க. அப்போ தான் நல்லா இருக்குங்க.
சும்மா மேலால் வாட்டர் வாஷ் பண்ணாலும் நல்லா இருக்காது. இப்போ தண்ணி பிடிச்சி விட்டோம்னா அப்படி நல்லா இருக்காது. ஏசி கூலிங் மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குது, அதனால் ஏசி டாப் அப் பண்ணிடுவோம். இந்த வண்டி என்னென்ன பொருள் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெட் கேஸ்கெட் சேஞ்ச் பண்ணோம். வேலை செஞ்சு ஹெட் கேஸ்கெட் சேஞ்ச் பண்ணோம். வாட்டர் பேக்கிங் வீக்காக வந்து வாட்டர் பேக்கிங் சேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழட்டும் போது பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் வீக்காக வந்து டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம். டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு டைமிங் டென்ஷனர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். வாட்டர் பம்ப் வீக்காக வந்து வாட்டர் பம்ப் சேஞ்ச் பண்ணிட்டோம். ரேட்டு பாட்டம் ஹோஸ் லோயர் ஹோஸ் 2 சேஞ்ச் பண்ணோம். இது நம்ம கட் பண்ணி கொஞ்சம் ஒரு சின்ன ஆல்ட்ரு பண்ணோம், அதனால கட் பண்ணிக்கிறோம். லோயர் ஹோஸ் பாட்டம் ஹோஸ் 2 சேஞ்ச் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டர்போ ரிட்டர்ன் ஹோஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ரேடியேட்டர் கேப் சேஞ்ச் பண்ணோம். கூலருக்கு வர 2 ஹோஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறோங்க, வீக்காக இருந்தது சேஞ்ச் பண்ணுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் லேக் கஸ்டமர் சின்ன கம்ப்ளைண்ட் சொன்னார், பால் ஜாயிண்ட் வீக்காக இருந்தது. 2 ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் 2 சேஞ்ச் பண்ணிக்கிறோம். டயரால் 2 சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸ்டேரிங் பாக்ஸ் பூட் 2 சேஞ்ச் பண்ணிக்கிறோங்க.